ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேடுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு பர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கான முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் வைஸ் அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான தேதிகள் பார்ப்போம். 21 ஜனவரி 2025 அப்பயே வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9 பிப்ரவரி 2025 சரிங்களா. ஸோ சில நாள் தான் இருக்குது, பார்த்துட்டு குயிக்காக அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாம் அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிறகு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2025 9. ஓகேங்களா. இதுதான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் வேகன்சி டீல்ஸ் வந்து பார்ப்போம். ஜோன் வைஸ் சொல்லியிருக்காங்க. அகமதாபாத், சென்னை, கவுஹாத்தி, ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 266 வேகன்சி. நம்ம சென்னை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டேட்டுக்கு எலிஜிபிள்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லோக்கல் லாங்குவேஜ் தமிழ், மலையாளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் வேகன்சி பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து 8, எஸ்டிக்கு வந்து 4, ஓபிசிக்கு வந்து 15, இடபிள்யூசிக்கு வந்து 5, அப்புறம் ஜென்ரல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 26, மொத்தம் 58 வேகன்சி சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி வைஸ் 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா மேபி வேரி ஆகலாம், இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அது பேங்க் பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்ரிவேஷன்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அங்கே வந்து கொடுத்துருக்காங்க, அங்கே தெளிவாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து பேங்க்கிங்கில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸாக இருந்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு அகைன் வந்து நியூவாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாபுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையுமே தெளிவாக செக் பண்ணிக்கங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 21லேருந்து 32 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 வயசு சரிங்களா. அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 நவம்பர் 2024 இந்த படி தான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே கால்குலேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1984 ரேட்ஸில் அஃபெக்ட் ஆன ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், அப்புறம் எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் மேனுக்கு எந்த விதமான ரிசர்வேஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் கிரேடுக்கு அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அதாவது கல்வி தகுதி, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருந்தா போதும், ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும். ரெகுலர் ஃபுல் டைமில் வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் மெடிக்கல், இன்ஜினியரிங், சார்ட் அக்கௌண்ட், அப்புறம் காஸ்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதாவது ஆஃபீஸர், சூப்பர்வைசர் கிரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்ஸ் தேவைப்படுது எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம். கிளரிக்கல் கிரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த போஸ்ட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க, அதையும் தெளிவாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் வந்து உங்களுக்கான உங்கள் டிகிரி பார்த்தீங்களா அதுக்கான சிஜிபிஏ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க, அதையுமே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெனுமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் பேஸ்டு ஆஃபீஸர் அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1க்கு வந்து பேசிக் பே வந்து 48,450 ரூபாய் ப்ளஸ் அலவுன்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ராபேஷன் பீரியட் கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து இருக்கும், மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ப்ராபேஷன் பீரியட் வந்து அப்புறம் அக்ரிமெண்ட் பாண்ட்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிஐசி ஸ்கோர் பற்றி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் ரெசிடென்ஸ் என்னவோ அந்த ஜோனுக்கு கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜோனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டம், நீங்கள் நாட் எலிஜிபிள் கேட்டகரியில் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போது தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனில் வருவீங்க. ஸோ நீங்கள் சென்னை ஜோன் தான் கொடுத்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. அதே போல் ரிட்டன் எக்ஸாமுக்கான ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா. மொத்தம் 4 டாபிக், இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதுக்கு வந்து அப்புறம் பேங்கிங் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், ப்ரெசன்ட் எக்கனாமிக் செனாரியோ, ஜென்ரல் அவேர்னஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 டாபிக்ஸ் 120 மார்க், மொத்தம் 120 கொஷின் 120 மார்க் சரிங்களா. ஒரு கொஷினுக்கு 1 மார்க் சரிங்களா. அப்புறம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 80 நிமிஷம் சொல்லியிருக்காங்க இந்த 4 டாபிக் சேர்த்து. ஓகேங்களா. அதே போல் ரிட்டன் எக்ஸாமுக்கான மினிமம் பாஸ் மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க கேட்டகரி வைஸ், அதையும் வந்து பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து ஜென்ரலுக்கு 50%, அப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 45% சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா.
அப்புறம் இன்டர்வியூக்குமே சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலுக்கு வந்து 50%, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 45% சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து 70%, இன்டர்வியூக்கு வந்து 30% சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபைனலாக வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோன் வைஸ், கேட்டகரி வைஸ். ஓகேங்களா? ஜோன் வைஸ்னா இப்போ சென்னை ஜோன்னா சென்னை ஜோன் தனியாக எடுப்பாங்க. அதுலேயே கம்யூனிட்டி வைஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடக்குது இல்லையா? அந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், அந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு வேக்கன்சிக்கு 4 பேர் அப்படின்ற மாரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு வந்து. சரிங்களா? அப்போ கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ, அந்த வேக்கன்சிலேருந்து 4 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவோம். ஃபைனலா வந்து இன்டர்வியூ முடிஞ்ச அப்புறம் நாங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். நல்லா ரீடிங், ரைட்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் சரிங்களா? அது எழுதுதல், அப்புறம் படிக்கிறது, அப்புறம் புரியுதல் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் லாங்குவேஜில் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ப்ரூஃப்மே நீங்கள் சப்மிட் பண்ணணும். 10th 12th நீங்கள் படிச்சிருக்கிற மாதிரி லோக்கல் லாங்குவேஜ். இப்போ தமிழ்னா தமிழ் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும், தமிழும் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் ஃபைனலாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதே போல் ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. மார்ச் 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸாம் சென்டருமே கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, அதுக்கப்புறம் திருச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக அப்ளை பண்ணும்போது கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சென்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கொடுத்து அப்ளை பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட், உமன் கேண்டிடேட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 175 ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க எல்லாரும் கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 850 ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்துக்குங்க. ஒன்ஸ் பே பண்ணிட்டா இது வந்து நோ ரீஃபண்ட். ஓகேங்களா? ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். மல்டிபிள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெளிவாக பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் ஃபுல்ஃபில் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். பாஸ்போர்ட் சைஸோ அப்ளை பண்ணுற கைட்லைன் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டில் வேணால் அன்ஹெச்எஸ் அந்த அன்ஹெச்எஸில் இருக்குது. நீங்கள் அன்ஹெச்எஸில் வந்து தெளிவாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா மாடிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் எதுவும் டைம் கொடுக்க மாட்டோம். சப்மிட் பண்ணது தான். எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போதே கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கைட்லைன்ஸ்லாம் தெளிவாக ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா? எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? எக்ஸாம்லாம் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அப்புறம் எக்கனாமிக், அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷனுக்கு. ஸோ அதையுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 21 ஜனவரி 2025 9 பிப்ரவரி 2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் பேமெண்ட் பே பண்ணுறதுமே ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான் சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும், என்ன சைஸ், என்ன ஃபார்மேட்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெளிவாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டுக்கும் சரி, இன்டர்வியூக்கும் சரி நீங்கள் வந்து பேங்க் வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெயிலில் வந்து நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. அன்னச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணுமோ அதை தெளிவாக எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருந்த ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் அப்படின்ற இந்த பேங்க் ஆஃபீஸர்ஸ்க்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் நீங்களும் கிளியராக பாருங்கள். அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.